ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தியானத்திற்கு என்று நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் திருத்தூதர் பணி நூலிலிருந்து 17ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை. ஆனால் இப்போது எங்கும் உள்ள மக்கள் யாவரும் மனமாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, இவ்வுலகில் நடக்கும் அநேக காரியங்களை பார்த்து நம்மில் அநேகர் இவ்வுலகிற்கு முடிவு காலம் வந்துவிட்டது, உலகம் அழிய போகிறது, 3வது உலக யுத்தம் வந்துவிட்டது, இயற்கையின் பேரழிவுகள், இயற்கையின் சீற்றங்கள் இனி இவ்வுலகம் தாங்காது என்று நம்மில் பேசிக்கொண்டிருக்கிறவர்கள் அநேகர். இவ்வுலகில் நடக்கின்ற காரியங்களை கணிக்கின்ற நீங்கள் உங்கள் வாழ்வின் முடிவு நாள் ஒன்று உண்டு என்பதை நாம் இந்த நாட்களிலே சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா? உலகத்திற்கு முடிவு என்றுதான் அநேக நேரங்களிலே நாம் பேசுகின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்விற்கு முடிவு நாள் ஒன்று உண்டு என்பதை இந்த நாட்களிலே நாம் அதிகமாய் உணர வேண்டும். தான் பராக்கிரமசாலி, தான் மகா பராக்கிரமசாலி என்று நினைத்த சிம்சோனின் முடிவு எப்படிப்பட்டதா இருந்தது என்று யோசித்து பாருங்கள். கடவுள் அவனோடு இருந்தபோது அவனுக்குள்ளாக இருந்து அவர் செய்த செயல்கள் மிகவும் பயங்கரமானவையாக இருந்தது. ஆனால் தன் உன்னதமான அழைப்பை ஒரு நொடியில் அவன் இழந்து போகிறவனாக காணப்படுகின்றான். அவன் ஒரு நசரேயனாக அவன் அழைக்கப்பட்டவனாக இருந்தான். ஆனால் திம்னாத்தின் அந்த திராட்சை தோட்டத்தின் வழியாக சென்று தன்னுடைய அழைப்பை அவன் இழக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த செத்த சிங்கத்தின் உடலில் இருக்கிற தேன் மீது ஆசைப்பட்டு அதை ருசித்ததின் வழியாக தன்னுடைய அழைப்பை அவன் இழந்து போகக்கூடியவனாக இருக்கின்றான். விலை மாதுடன் உறவு கொண்டு தன்னுடைய உடல் ஆசையை அவன் நிறைவேற்றி கொண்டதின் வழியாக அவன் தேவனுடைய அழைப்பை இழக்கிறவனாக இருக்கின்றான். விளையாட்டுக்காக அவன் பொய் பேசுகிறான், விளையாட்டு போல அவன் பொய் சொல்லி கொண்டிருக்கின்றான். இதுவே அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைகிறது. கடைசியில் அவன் பார்வை இழந்தான், தேவ மகிமை இழந்தான். அவன் சாகும் பொழுது அவனுடைய முடிவு எவ்வளவு வேதனைக்குரியதாக, பரிதாபத்துக்குரியதாக இருந்தது என்பதை நாம் வாசிக்கின்றோம். நாம் இந்த உலகத்திலே பெற்று கொண்டிருப்பது, நாம் அனுபவிப்பது, நாம் பெருமை பாராட்டி கொண்டிருப்பது எல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு போய்விடும். ஒன்றுமில்லாமல் இந்த உலகத்திற்கு வந்தோம், ஒன்றுமில்லாமல் இந்த உலகத்தை விட்டு நாம் செல்ல போகின்றோம். சுதந்திரமாக வாழவும் பயன்படுத்துவமே எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். எதற்கும் நாம் அடிமையாகி விடக்கூடாது என்பதுதான் அவருடைய மேலான ஆசையாக, விருப்பமாக, திருவுளமாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எதற்கும் நாம் அடிமையாகி விடக்கூடாது, எதற்கும் நாம் அடிமை என்று சொல்லி அடிமைதனத்திலே விழுந்து விடக்கூடாது என்பதை ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களின் வழியாக எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கின்றார். ஆனால் யூதர்களைப் போல நாமும் அநேக நேரங்களிலே நாம் என்ன சொல்கிறோம்? நான் யாருக்கும் அடிமை இல்லை, நாங்கள் அடிமைகளும் கிடையாது என்று நாம் கூறுகின்றோம். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமை என்று, அடிமைக்கு வீட்டிலே நிலையான இடம் இல்லை என்று இயேசு கூறுகிறார். இவ்வுலகின் முடிவு காலம் வந்துவிட்டது என்று சொல்லுகிற நீங்கள் விழிப்பாயிருங்கள் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே கூறுகிறவராக இருக்கின்றார். உனக்கு முடிவு காலம் வந்துவிட்டது, எனக்கு முடிவு காலம் வந்துவிட்டது என்று நாம் எப்பொழுது நாம் சொல்லுகிறோமோ அப்பொழுதுதான் இந்த அடிமைதனங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கக்கூடியதாக இருக்கிறது. நம்மை அவர் சந்திக்கும் நாளில், உன்னை அவர் சந்திக்கும் நாளில் நாம் அவரை காண ஆயத்தமாய் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒரு சிறிய பொய் சொன்னாலும் பொய்யுக்கு நாம் அடிமை. ஒரு முறை மதுபானம் சுவைத்தாலும், பீடி சிகரெட் குடித்தாலும் அந்த போதைக்கு நீ அடிமையாக இருக்கிறாய். உன்னுடைய சோம்பேறித்தனம், செல்வத்தை சேர்ப்பது, பண ஆசை, வீம்பு பாராட்டுவது, செருக்கு, பிறரை பழித்து கூறுவது, நன்றி கெட்டதனம்,
பெற்றோரை அலட்சியப்படுத்துவது, புறங்கூறுவது, தன்னடக்கம் இல்லாமல் இருப்பது, துரோகம் செய்வது, கண்மூடித்தனமாக செயல்படுவது, தற்பெருமை கொள்வது, கடவுள் விரும்புவதை விட சிற்றின்பத்தை அதிகமாய் விரும்புவது, இவைகள் யாவும் அடிமைதனங்கள். இப்படிப்பட்டவர்கள் அடிமை அடிமையின் நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் கூறுகிறது. 2 தீமோத்தி 3:2-4 வசனம் வரையிலும் நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட கலைகள் நமக்குள் இருக்குமேயானால் அதை நாம் பிடுங்கி போட வேண்டும். இதில் ஒரு அடிமைதனம் என்னில் இருந்தாலும் இறையரசை நான் சுதந்திரிக்க முடியாது. எனவே இக்கடைசி காலங்களில் எங்கும் உள்ள மக்கள் மனமாற வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகின்றார். நான் பாவம் செய்யவில்லை என்றால் நீ பொய்யன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். மனமாறி ஆண்டவரோடு ஒப்புரவாகவே இந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகள் நாம் எப்பொழுது இந்த உலகத்திலிருந்து அழைக்கப்படுவோம், பிரிந்து செல்வோம் என்று தெரியாது. அப்படிப்பட்ட நிலைகளுக்கு காலங்களுக்குள்ளாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் பாவி இல்லை என்று சொல்லிக்கொண்டு நம்மையே நான் ஏமாற்றி கொண்டிருக்காதபடிக்கு நமக்குள் இருக்கிற அடிமைத்தனங்கள் என்ன என்பதை உணர்ந்து பார்ப்போம். நம்மிடம் குடிக்கொண்டிருக்கிற அந்த பாவம் அலகையினால் உண்டாகிறது என்று 1 யோவான் 3:8 வாசிக்கின்றோம். பாவம் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பிரிவினையை உண்டாக்குகிறது என்பதை எசாயா 59:1-2 நாம் வாசிக்கின்றோம். பாவம் மனிதனை நரகத்துக்கு வழி நடத்துகிறது என்பதை மத்தேயுவிலே இயேசு கூறுகின்றார். 25 நீங்கள் வாசித்து பாருங்கள். 25ஆம் அதிகாரம் 41 நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதுதான் இந்த அடிமைதனம். ஆனால் என்னுடைய இந்த பாவ அடிமைதனத்திலிருந்து விடுதலை தரதான் இயேசு வெளிப்பட்டார். 1 யோவான் 3:8 நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்முடைய அடிமைதனத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். பாவங்களை மன்னிக்க மண்ணுலகிலே இயேசுவுக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. ஆகவே நாம் பாவியாக இருப்போமேயானால் நாம் இன்னும் பாவத்திற்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாவம் நம்மை ஆளுகை செய்ய வேண்டாம். ரோமையர் 6:12 கூறுகிறது, பாவம் நம்மை மேற்கொள்ள வேண்டாம் என்று ரோமையர் 6:14 கூறப்பட்டிருக்கிறது. பாவம் நம்மை மேற்கொள்ளக்கூடாது. பாவம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. ஒரு நாள் நமக்கு முடிவு உண்டு. நமக்குள் இருக்கும் அடிமைதனங்களை முறித்து போடுவோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு ஒவ்வொரு நாளும் வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நாம் நன்றி கூறுவோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக தான் இந்த அடிமைத்தனத்திலிருந்து எல்லாம் ஆண்டவர் நம்மை விடுதலை செய்து நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். எனவே அவர் மீது நம்பிக்கை கொண்டு இந்த உலகத்தை ஜெயிப்போம். அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவருக்குள் நாம் வாழ்வோம். பாவத்தின் அடிமைத்தனங்களை நம்மை விட்டு முற்றிலுமாக அழிப்போம். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் அன்பு ஆண்டவரே, இதோ பாவத்தை அழிப்பதற்காகவே இந்த உலகத்திலே நீர் தோன்றக்கூடியவராக இருந்தீர். என்னுடைய பாவத்தின் அடிமைதனம் எப்படிப்பட்டது என்பதை நீர் அறிந்திருக்கிறவராக இருக்கின்றீர். இந்த பாவத்தின் அடிமைதனத்திலிருந்து எனக்கு முழுமையாய் விடுதலை கொடுத்து என்னையும் ஆண்டவரே உம்மோடு கூட ஐக்கியமாகி உம்மோடு ஒப்புரவாகி ஆண்டவரே அப்பா நித்திய அந்த இறையரசிற்குள் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உம்முடைய திருவுளமாக இருக்கிறது தகப்பனே. இன்று இந்த உலகத்திலே வாழ்கின்ற அநேக மனிதர்கள் ஆண்டவரே பல காரியங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் அப்பா.
ஆண்டவரே பொய்யான வாழ்வுக்கு, ஆண்டவரே போலியான இன்பங்களுக்கு அடிமைப்பட்டு, ஆண்டவரே தாங்கள் சுகபோகத்திற்கு அடிமைப்பட்டு, ஆண்டவரே அப்பா நாங்கள் பாவிகள் அல்ல, ஆண்டவரே நாங்கள் என்ன பாவம் செய்தோம் என்று கேட்கிற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. எப்படிப்பட்ட பயங்கரமான பாவங்களை செய்வதின் வழியாக உம்முடைய நீதியான கோபமும் தண்டனையும் இந்த நாட்களிலே இயற்கையின் வழியாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதையும் மனிதர்கள் உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அப்பா. அப்பா எங்கள் மீது இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். அகில உலக தேசங்களின் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. உம்முடைய விடுதலையை, சமாதானத்தை ஆண்டவரே கொடுக்கவே நீர் இந்த உலகத்திற்கு வந்தீரப்பா. இன்றைக்கும் மனிதன் ஆண்டவரே பாவத்தின் அடிமைதனத்திலே இன்னுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே தகப்பனே. அப்பா நீர் கொண்டு வந்த அந்த மீட்பு, ஆண்டவரே நீர் கொண்டு வந்த அந்த ஆண்டவரே ரட்சணியம் உலகம் முழுவதற்கும் கடந்து செல்லும்படியாக, மனிதர்களுடைய அடிமைதனத்திலிருந்து விடுதலை செய்யும்படியாக, ஆண்டவரே சாத்தானுடைய ஆட்சியிலிருந்து மனிதர்கள் விடுதலை அடையும்படியாக தேவன் நீர் கிருபை செய்வீராக. உம்முடைய ராஜ்யம் வரட்டும். உம்முடைய இறையரசு இந்த உலகம் முழுவதும் ஆளுகை செய்ய இறங்கி வருவதாக. எல்லா துதிகான மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.